ஆக்கிரமித்துள்ள சுடுகாடு இடத்தை மீட்டுத் தர கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த வெங்கடாபுரம் கிராம பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அப்பகுதியில் 1½ ஏக்கர் பரப்பளவில் சுடுகாடு வழங்கப்பட்டு பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஒத்துழைப்போடு மாற்று சமூகத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் சுடுகாடு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும், தற்போது கிராம மக்கள் இறுதி சடங்கிற்கு சுடுகாடை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் என பலரிடம் சுடுகாடு பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கும் சம்பவம் குறித்து ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆக்கிரமிப்பு செய்த தனிநபர் என அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்த போதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திமிரி ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் மாலதி தலைமையில் கிராம மக்கள் காவனூர் வேலூர் செல்லும் சாலையை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சுடுகாட்டிற்கான இடத்தை அளந்து வழங்கப்படும் என தெரிவித்திருக்கும் நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. நிலவன் டிவி செய்திகளுக்காக ஆற்காடு செய்தியாளர் ஆனந்த். தண்ணி போற காவாயை மூட அதிகாரம் இருக்கா சார்? காவாயை மூடுறதுக்கு அதிகாரம் இருக்கா? எந்த விதத்துல, எந்த ரூல்ஸ்ல, எந்த செக்ஷன்ல இடம் இருக்கு? இதே என்னுடைய ஜாதிக்கார இடத்துலயே நான் இந்த இடம் போறப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெட்டிஷன் கொடுத்து இந்த காவாய்க்கு இடம் வேணும் என் வீட்டுக்கு இருக்கு, என் வீட்டுக்கு இடம் காவாய் அந்த காவாயை மூடிட்டு இருக்கிறான், சுடுகாட்டையும் மூடிட்டு இருக்கிறான், மத்த அச்சு வச்சுங்கிறான். அப்ப நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மேல் ஜாதிக்காரங்க வேடிக்கை பார்க்கணும். அப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கீங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, உங்ககிட்ட நான் பேசினேன், எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க கரெக்டா பண்ணல. புரியுதுங்களா? நீங்க பண்ணல. நீங்க சரி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஒரு பணம் சேர்த்து பதிக்கிறதுக்கே இடம் இல்லை. ஒரு தகவல் சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்துங்கிறாங்க.